வாழ்வு கார்காலம் அது மறைய வேண்டும் போர்க்காலம். இருளின் வாழ்வு கார்காலம் அது மறைய வேண்டும் போர்க்காலம். உறுதிகள் கொள்வோ நிகழ்காலம், உறுதிகள் கொள்வோ நிகழ்காலம். உதய வாழ்வே எதிர்காலம், தவக்காலம் இது தவக்காலம். வாழ்வுகள் மலர்ந்திடும் அருட்காலம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளை, உங்கள் ஒவ்வொருவரையும் கல்வாரி பலிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். தவக்காலம் அருளின் காலம், தவக்காலம் மன்னிப்பின் காலம், தவக்காலம் வாழ்வுகள் மலர்ந்திடும் காலம். இக்காலம் நாம் செய்த குற்றம் குறைகளையெல்லாம் கரைகளையெல்லாம் களைந்து இறைவனுடைய அருளை பெறுகின்ற ஆசீர்வாதத்தின் காலம் இக்காலம். இக்காலத்தில் நாம் அனைவரும் ஒருவர் ஒருவருக்காக மன்றாட கடமைப்பட்டு இருக்கின்றோம். குறிப்பாக இந்த பங்கை நல்ல முறையில் நடத்தி வழிநடத்தி இருக்கின்ற பங்கு தந்தை அவர்களுக்காகவும், இந்த திரு யாத்திரை பயணில் வளர்ந்திருக்கின்ற வெளியூர் பங்குகள் உங்கள் ஒவ்வொருவரின் கருத்துக்கள் நிறைவேறவும், இங்கே கூடியிருக்கின்ற அருள் பணியாளர்களின் கருத்துக்கள் நிறைவேறவும், இறை பணியாற்ற இறைவன் நல்ல உடலுள்ள சுகத்தை கொடுக்கவும், இன்னும் யார் யாரெல்லாம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்களோ அத்தனை நல்ல உள்ளங்களையும் இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இத்தூய மறை நிகழ்வை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்மிடையே இருக்கின்ற குற்றங்களுக்காக குறைகளுக்காக இறை இரக்கத்தின் ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். செய்வாய் நாதா என் பாவங்களை நீக்கி, செய்வாய் நாதா என் பாவங்களை நீக்கி, அன்புடனே ஏழை மேல் இரக்கம் வையும், அனுதவித்து என் பிழையை அகற்றுமையா. பாவம் அதை நீக்கி என்னை பனி போலாக்கும், தோஷமெல்லாம் தீர்த்து என்னை தூய்மையாக்கும். தயை செய்வாய் நாதா என் பாவங்களை நீக்கி, தயை செய்வாய் நாதா என் பாவங்களை நீக்கி. என் குற்றம் நான் அறிவேன்,
இடைமலை பூ தீவினையை மறவாது என் மனது என்றும் உன் புனிதத்தை போக்கினான் பாவியானே. நீ தீமை என்று கருதுவதை துணிந்து செய்தே. தயை செய்வாய் நாதா என் பாவங்கள் உள்ளத்தின் உண்மையை நீர் விரும்புகின்றீர். என் ஆத்துமத்தின் அந்தரத்தில் அறிவையூட்டும். என் பாவம் தீர்ப்பாயின் தூய்மையாவே பணிவெண்மைக்கு உயர்வாக புனிதமாவே. தயை செய்வாய் நாதா என் பாவங்களை நீக்கி. தயை செய்வாய் நாதா என் பாவங்களை நீக்கி. மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, எங்கள் இதயங்களில் உமது அருளை கனிவுடன் பொழிந்தருள உம்மை பணிந்து வேண்டுகின்றோ. அதனால் வரம்பு மீறிய மன்னக நாட்டங்களிலிருந்து நாங்கள் என்று விடுவிக்கப்பட்டு விண்ணக படிப்பினைகளை பற்றி கொள்ள உமது வல்லன்மையால் ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. எங்கள் கைவினை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். இறைவாக்கினர் ஓசே நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவார்த்தைகள் 1-9 முடிய. ஆண்டவர் கூறியது: இஸ்ரவேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீ உன் தீர்ச்செயல்களால் வீழ்ச்சியுற்றாய். இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள்: தீவினை அனைத்தையும் அகற்றியருளும், நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம். அசிரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள். குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம். எங்கள் கைவினை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் பரிவினை பெறுவான் என சொல்லுங்கள். அவர்களுடைய பற்றுண்மையை நான் குணமாக்குவேன். அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன். அவர்கள் மேலிருந்து என் சினம் தணிந்து விட்டது. நான் இஸ்ரேலுக்கு பனி போல் இருப்பேன். அவர்கள் லீலி போல் மலருவான். லெபனியன் மரம் போல் வேரூன்றி நிற்பான். அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும். அவன் பொலிவு ஒளிர மரம் போல் இருக்கும். லெமனியம் போல் அவன் நறுமணம் பரப்புவான். அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள். கோதுமை போல் தளர்த்தோங்குவார்கள். திராட்சை கொடி போல் செழிப்புடைவார்கள். லெமனியன் திராட்சை ரசம் போல் அவர்கள் புகழ் விளங்கும். இனிமேல் எப்ராஹிமுக்கு சிலைகள் எதற்கு? நானே அவனுக்கு செவிசாய்ந்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன். நான் பசுமையான தேவதரு மரம் போன்றவன். உன் கனியெல்லாம் என்னிடமிருந்தே வரும். ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவுள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை. நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள்.
மீறுகிறவர்கள் அவற்றின் இரடி விடுகிறார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே. சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே. சம்மதமே இறைவா. தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவார். தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவார். கருவாக என்னை படைத்து உயிர் கண்மணியாய் என்னை வளர்த்து கருவாக என்னை படைத்து உயிர் கண்மணியாய் என்னை வளர்த்து கரமதிலே உருப்பதித்து கருத்துடனே என்னை காக்கின்றார். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே. சம்மதமே இறைவா. மலையாய் நான் கழித்த பெரும் காரியமும் உயர் காவியமும் மறைந்தே போனதே. மலையாய் நான் கழித்த பெரும் காரியமும் உயிர் காவியமும்
சம்மதமே நெஞ்சில் பதித்து திருவாகூனை நினைத்து உயிர் உறவாகவே நெஞ்சில் பதித்து உன் பெயரை சாற்றிடவே நலம் தரவே என்னை அணைக்கின்றாய் சம்மதமே இறைவா சம்மதமே தலைவா உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மலராகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா மாறிட சம்மதமே சம்மதமே இறைவா. மனம் திரும்பின செய்தியை நம்பிடுங்கள் அதை வாழ்ந்திடுங்கள் மனம் திரும்பின செய்தியை நம்பிடுங்கள் அதை வாழ்ந்திடுங்கள். மனமாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்கிறார் ஆண்டவர். மனம் திரும்பின செய்தியை நம்பிடுங்கள் அதை வாழ்ந்திடுங்கள். மார்க்கு நற்செய்தி பிரிவு 12 இறைவாக்குகள் 28 முதல் 34 வரைக்கும். இறைமகன் இயேசு உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 12 இறைவாக்குகள் 28 முதல் 34 வரைக்கும். அக்காலத்தில் மறைநூல் அறிஞர்கள் ஒருவர் இயேசுவை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ராயேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் இயேசுவிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல அடுத்திருப்பவரிடமும் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீ இறையாட்சி நின்று தொலைவில் இல்லை என்றார். அதன்பின் எவரும் இயேசுவிடம் எதையும் கேட்க துணியவில்லை. கிறிஸ்து வழங்கும் அன்பின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி பார்க்க நம்முடைய பாவங்கள் அறுபதாக. இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் நிலைத்திருப்போம். இயேசுவில் பிரியமுள்ள திரு இருதய அன்பின் நிலைத்திருக்கும் திரு இருதய ஆண்டவரின் அன்பில் நிலைத்திருக்கும் அன்பு பக்தர்களை, இயேசுவின் பிள்ளைகளை, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே இனிய காலை வணக்கத்தை தெரிவித்து, நாம் இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் நிலைத்திருக்க வேண்டும் என்று இன்றைய நாளில்
உங்கள் அனைவரையும் சிந்திக்க அழைக்கின்றேன். இன்றைய வாசகங்களும் நம்மை அன்பில் நிலைத்திருக்க அழைக்கின்றது. நாம் இறை அன்பில் நிலைத்திருக்க என்ன செய்ய வேண்டும்? இந்த தவக்காலமும் இறைவனோடு நமது நேரத்தை செலவிட வேண்டும் என்று அழைக்கின்றது. நாம் எப்படி இருக்கின்றோம்? இறைவனைப் போல வாழ வேண்டுமென்றால் இறைவனை போன்று நாம் நல்ல காரியங்களிலும் அவர் விட்டு சென்ற விழுமியங்களிலும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அதை பயன்படுத்துகின்ற பொழுதுதான் நாம் இறைவனை போன்று வாழ முடியும். இறைமகன் இயேசு இந்த உலகிலே வாழும் பொழுது பாவம் தவிர்த்து மற்ற எல்லா வகையிலும் நம்மை போன்று வாழ்ந்தார். எனவே அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் இறை அன்பின் நிலைத்திருக்க என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்க அழைக்கின்றோம். இறைவனை அன்பு செய்கின்றோம் என்று சொல்லிவிட்டு நமது அயலானை, நமது சகோதர சகோதரிகளை அன்பு செய்யாமல் இருப்பது தவறு. அப்ப முதலிலே நான் இந்த மனிதர்களை அன்பு செய்வதின் மூலமாகத்தான் நான் இறைவனை அன்பு செய்ய முடியும். எனவேதான் நான் திருவழியத்திலே பார்க்கின்றோம், உங்களிடத்திலே மனத்தாங்கள் ஆண்டவரிடத்திலே காணிக்கை பொருட்களை கொண்டு வரும்போது உங்களிடத்திலே மனத்தாங்கள் இருந்தால், யாரு மேலாவது கோபம் இருந்தால், நீங்கள் உங்கள் காணிக்கை அப்படியே வைத்துவிட்டு முதலில் போய் அவரிடம் நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் கூறுகின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் நாம் பார்க்கின்றோம், இந்த மனிதர்களையும் இறைவனையும் அன்பு செய்வதை விட்டுவிட்டு செயற்கையை அன்பு செய்யக்கூடிய காலத்திற்கு நாம் தள்ளப்பட்டு இருக்கின்றோம். ஒரு பொருளை நாம் அதிகமாக அன்பு செய்வோம். எந்த பொருளை நம்ம அதிகமாக அன்பு செய்வோம்? மொபைல் போன். அம்மா கரெக்டாக சொல்லிட்டாங்க. மொபைல் போனை நம்ம அதிகமாக அன்பு செய்கிறோம். நமது தேவைக்கு நாம் அதை பயன்படுத்துவது ஓகே தான். பட் என்னென்ன விளைவுகள் அதனால் இருக்கின்றது என்பதை நாம் அறியாமலே அதனோடு பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த நுகர்வு கலாச்சாரத்தில் நாம் அதிகமாக நம்மை நாமே செலுத்தி கொண்டிருக்கிறோம். என்ன சொல்றாங்க அறிவியலாளர்கள்? இன்னும் 15-20 ஆண்டுகளில் கொரோனாவை விட கொடிய நோய்கள் வருமாம். அது இதனால் நம் கையில் இருக்கின்ற இந்த மொபைல் போன் மூலமாகத்தான் வரும் என்று அறிவியலாளர்கள் சொல்கின்றார்கள். ஏனென்றால் இந்த மொபைல் போன் நம்ம யூஸ் பண்ணையில் அவருடைய கதிர்வீச்சுகள் நம்ம நரம்பு மண்டலத்தை அதிகமாக பாதிக்கின்றது. இதற்காக சொல்லி என்ன செல்போனை பற்றி ஃபாதர் பேசுகிறாங்க, உண்மை. இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இறைவனையும் இந்த மனிதர்களையும் அன்பு செய்து விட்டுவிட்டு நாம் செல்போனை அன்பு எங்கேயோ இருப்பதை அன்பு செய்கிறோம். ஆனால் சக மனிதர்களையும் என் குடும்பத்தின் பிள்ளைகளோடு நான் என்னுடைய நேரத்தை செலவிடுகின்றேனா என்றால் அது பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. எனவே இன்று நான் சிந்தித்து பார்ப்போம். இந்த செல்போன் என்ன சொல்கிறாங்க, நம்ம பயன்படுத்தி விட்டு அதை தூரை வைத்து விட வேண்டும். நம்ம பல பேர் என்ன செய்கிறோம், காலையில் அலாரம் அடிக்கணும், வேலைக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், பிள்ளைங்க என்ன காலேஜ் போகணும், என்ன செய்கிறாங்க, தலைமாட்டில் வச்சுக்கிறாங்க. சென்ற மாதம் தஞ்சாவூரிலே அந்த செல்போன் சார்ஜ் போட்டு வச்சுனா வெடிச்சிருச்சு. ஆளுங்காலி, பெட்டுங்காலி, எல்லாமே காலி ரூமில். இப்போ எதற்காக சொல்கின்றேன் என்றால் நம்முடைய அன்பு நம்முடைய சகோதர சகோதரி அன்பு செய்திருக்க வேண்டும். நாம் இந்த நுகர்வு கலாச்சாரத்திலே இந்த பொருட்களை பயன்படுத்துவதிலே நமது அன்பை செலுத்திவிட்டு நமது உயிரை நாம் பறிபோகக்கூடாது. இப்போ மாறாக இதில் நாம் விடுபட வேண்டும் என்றால் சக மனிதர்களிடத்திலே நம்முடைய நேரத்தை செலவிட வேண்டும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து இன்று அழகாக இன்று நற்செய்தி வாசகத்திலே அப்போ முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செலுத்து, அதனோடு நம்ம அடுத்திருப்பவர் மீதும். அப்போ அடுத்திருப்பவர் நம்முடைய சகோதர சகோதரி, என்னுடைய சகோதர சகோதரி அன்பு செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த தவக்காலத்திலே அன்பு என்று பார்க்கின்ற பொழுது நான் யாரெல்லாம் ஏழைகளாக, யாரெல்லாம் ஆதரவற்றவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை அன்பு செய்ய வேண்டும். பெற்றோரை அன்பு செய்ய வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய கடைசி காலத்திலே பெற்றோரை முதிர்ந்த வயதிலே அவர்களை
முதியோர் இல்லத்திலே விட்டு விடுகின்றார். முதியோர் இல்லத்திலே அவர்களை சென்று பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே மிகவும் கஷ்டமாக அவர் சொல்கின்றது, என்னுடைய பிள்ளை நன்றாகத்தான் இருக்கு, நானும் அரசு வேலை தான் பார்க்கின்றேன், ஆனால் என்னுடைய பிள்ளைகள் என்னை இங்கு விட்டு விட்டார்கள். ஏன் அந்த நிலை? தன்னுடைய சுயநலம். நான் என்னுடைய பிள்ளைகளோடு ஜாலியாக ஒரு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக என்னுடைய பெற்றோரை நான் முதியோர் இல்லத்திலே விட்டு விடுகின்றேன். அப்போ அதோட ஒரு பெரிய பாவம் எதுவுமே கிடையாது. பெற்றோரை வயது முதிர்ந்த காலத்திலே கவனிக்காமல் இருப்பது பெரிய தவறு, பெரிய பாவம் என்று தான் சொல்ல வேண்டும். எழுதப்படாத ஒரு 10 கட்டளையில் உள்ள ஒரு பாவம் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த பெற்றோரை கவனித்து ஒவ்வொருடைய கடமை. 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த அந்த பிள்ளைகளை பெற்றோரை கவனிக்காமல் இருப்பதோடு வேறு என்ன நமக்கு வேலை? அப்போ என்னுடைய பெற்றோரை வயது முதிர்ந்த காலத்து, குறிப்பாக அவர்களுடைய கடைசி காலத்தை அவர்களை மகிழ்ச்சியாக பார்த்துக்கொள்வது நம்முடைய கடமை. அப்போ அன்பு இதில் தான் அடங்கி இருக்கின்றது. என்னுடைய பெற்றோரையும் யாரெல்லாம் துயரத்தில் இருக்கின்றார், அன்னை மரியாவுடைய வாழ்க்கையில் அதைத்தான் பார்க்கின்றோம். அன்னை மரியா எலிசபெத் அம்மாளை பல மைல் தூரம் கடந்து சென்று அவர்களுக்கு உதவி செய்கிறார். அது அன்பின் நிமித்தம். அந்த அன்பு நம்மிடம் இருக்க வேண்டும். அது நம்முடைய குடும்பத்திலிருந்து தொடங்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் பிறருக்கு அன்பு செய்ய முடியும். எனவே அன்பாக சிறப்பாக சென்று பார்ப்போம். அப்போ இறைவன் படைத்த இந்த மனிதர்களையும் குறிப்பாக இயற்கை அன்பு செய்வதாக இருக்க வேண்டும். இயற்கை அழிந்து கொண்டே போய் கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் நம்முடைய சந்நிதி பாருங்கள், இன்று வெப்பம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. நம்முடைய சந்நிதி பாதிக்கப்படுகின்றது. மரங்களை எல்லாம் அழித்து விட்டோம். டெவலப்மெண்ட் பேரில் மரங்கள் அழிக்கப்பட்டு விட்டன. ஆக அன்பார்ந்தவர்களை இன்றைய நான் சிறப்பாக சென்று பாருங்கள். என்னுடைய அன்பு, கடவுள் அன்பு செய்ய சொல்லுகின்றார். அப்போ இறைவனை அன்பு செய்ய எப்படி அன்பு செய்ய முடியும் என்றால் அயலானை அன்பு செய்வதன் வழியாக, என்னுடைய வயது முதிர்ந்த பெற்றோரை அன்பு செய்வதன் வழியாக, என்னுடைய பிள்ளைகளை அன்பு செய்வதன் வழியாக, பிள்ளைகளோடு நம்முடைய நேரத்தை செலவிட வேண்டும். அப்போ நம்ம வேலைக்கு போகிறோம், வர்றோம், செல்ஃபோனை கையில் எடுத்துகிட்டு என்ன செய்கிறோம்? அப்படி நேரத்தை அதிலே செலவிட்டு கொண்டிருக்கிறோம். அப்போ அன்பு என்பது குறைந்து போகக்கூடிய காலங்களில் இருக்கின்றது. என்னுடைய பிள்ளையிடத்திலும் வயது முதிர்ந்த பெற்றோரிடத்திலும் உங்களை அன்பு செலுத்துங்கள். அதுவே கடவுள் விரும்புகின்ற, கடவுள் இன்றைய நற்செய்தி வழியாக நமக்கு சொல்வது அதுதான். இன்றைய நாளில் சிறப்பாக சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய பெற்றோரை எவ்வாறு கவனிக்கவில்லை என்றால் இன்றிலிருந்து ஒரு முடிவு எடுப்போம். இந்த தவக்காலம் அதைத்தான் அழைக்கின்றது. நமது பெற்றோரையும் நம்முடைய பிள்ளைகளோடும் இல்லாதவர்களோடும் ஏழை எளியோடும் நமது அன்பை செலுத்தும். அதன் வழியாக நிச்சயம் நம்மையும் நமது குடும்பத்தையும் இறைவன் நிறைவாக ஆஸ்வதிப்பார். நாம் அனைவரும் செயற்கை வெறுத்து இயற்கையை அன்பு செய்வோம். செயற்கை வெறுத்து ஆண்டவரை அன்பு செய்வோம். இந்த இயற்கை அன்பு செய்வதன் வழியாக ஆண்டவரை அன்பு செய்ய முடியும். எனவே அன்பார்ந்தவை, நாம் மனமாறியோர் என்பதை மத்தேயு 3:8 குறிப்பிடுவது போல நீங்கள் மனமாறியோர் என்பதை அதற்கேற்ற செயல்களில் காட்டுங்கள். ஆமேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையே. தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையே. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தரு என்றும் எங்களுக்கு மீட்பு அளிக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும்
மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழை எளியவர்களுக்கு உணவு அளிக்கவும், ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழவும், இவ்வாறு உமது கனிவு இரக்கத்தை பின்பற்றவும் நீர் எங்களுக்கு திருவுளமானீ. ஆகவே எண்ணற்ற வானுதூதரோடு நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்து ஏத்தி ஆர்ப்பரித்து மகிழ்வுடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில்
இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை எண்ணிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்படைக்கின்றோம். உந்தரமன்று ஒளியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆண்டவரை அவரை முழுமையாக சுகப்படுத்திய நன்றி. தொடர்ந்து முது உயிர் மூச்சை ஊதி முழுமையாக சுகப்படுத்தி அவருடைய பணியை செய்ய சக்தியும் வல்லமையும் தருவீராகும். எங்கள் ஆயர் மேதகு ஆனந்தம், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள், கன்னியர்கள், இறை மக்களாகிய அனைவரோடும் உடைய திரு அவை அன்பின் நிறைவேற சிதறலும். இறைவா, இந்நாளிலே 10ஆம் தேர்வு எழுத ஆரம்பித்திருக்கின்ற உடைய பிள்ளைகள், மாணவர்கள் அனைவரையும் முது கரத்தால் தொட்டு குணப்படுத்தி ஆஸ்வதி மாணவரையும் அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் அறிவையும் தந்து தாங்கள் படித்த அனைத்தையும் நினைவில் கொண்டு நல்ல முறையில் தேர்வு எழுதி அதிக மதிப்பெண் பெற்று வெற்றியடைவும் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த 4வது வெள்ளிக்கிழமை என்று தொழில் செய்வோருக்காகவும் வேலையின்றி இருப்போருக்காகவும் ஜெபிக்கின்றோம். மேலும் படிக்கின்ற மாணவிகள் அனைவரும் நல்ல முறையில் வாழ்க்கை வெற்றியடைய முது வல்லமையும் கிருபையும் தர உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். மேலும் உயிர் தெலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், குறிப்பாக எங்கள் குடும்பத்தில் மரித்த பெற்றோர்கள், பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்களை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரளமே மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் விண்ணகத் தந்தை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக.
உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற சமாதானத்தை அருகில் உள்ளவர்கள் முகம் பார்த்து அன்போடும் மகிழ்ச்சியோடும் அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உயிருள்ள இறைவனின் திருமகனே, தந்தையின் திருவுளப்படி தூய ஆவியாரின் ஒத்துழைப்பால் உமது இறப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வு அளித்தீர். இந்த புனிதமிக்க உம் உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுடைய எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து நாங்கள் என்றும் உம்முடைய கட்டளையில் கருத்தூண்டி நிற்கச் செய்தருளும். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்று நாம் வாழ்வு பெற நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்பதே என் புதிய கட்டளை என்று அன்பு கட்டளை விடுத்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவரே. இந்த தெய்வீக திருவிருந்தில் பங்கு பெற வந்திருக்கின்ற
நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் என் எழுந்தருள எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். இறையேசுவின் இந்த நற்கருணை திருவிருந்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கேற்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பே. இந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். இந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பே. கல்வாரி நினைவுகள்தான் என் வாழ்வின் பலமாகுமே. உன்னோடு ஒன்றாகினான் என் வாழ்வு நலமாகுமே. உணவாய் எழுந்து எழில் வந்து என் உணர்வாய் கலந்து உயிர் சுமந்தாய். மெழுகாய் உருகி ஒழிந்திடவே உதவும் ஆற்றல் வேண்டுமே. இந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். இந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பே. படியிட்டு கிறிஸ்துவின் ஆன்மாவே என்று பாடி ஜெபிப்போம். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே.
தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். தீரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையிலே என்னை அழைத்தருளும். மீடும் வர எனக்கு புனிதர்களோடு இக்காலமும் உம்மை புகழச் செய்ய. கடவுளை முழு இதயத்தோடு அன்பு செய்வதும் தன்னை போல அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எல்லா பலிகளை விட மேலானது. மன்றாடுவோமாக. வாழ்வளிக்கும் வல்லலே எம் இறைவா, உமது ஆற்றலின் செயல் எங்கள் மனதிலும் உடலிலும் பொழியப்பட உம்மை பணிந்து வேண்டுகின்றோ. இத்திருவிருந்தில் பங்கேற்று நாங்கள் பெற்றுக்கொண்ட இத்திரு உணவு எங்களுக்கு முழுமையான மீட்பை தரவும் ஒருவரையொருவர் அன்பு செலுத்தி உமக்கு சான்று பகரவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசிர்வ தலைவணங்கி மன்றாடுவோம். அன்பும் இரக்கமும் கொண்ட இறைவா, உமது இரக்கத்தை மன்றாடு நம்பிக்கையாளரை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். அதனால் உமது பரிவு இரக்கத்தில் நம்பிக்கை கொள்ளும் அவர்கள் உமது அன்பின் கொடைகள் எங்கும் பரவு செய்திட ஆற்றல் பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் இதய அன்பின் நிலைத்து வாழ சென்று வாருங்கள், வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. யூபிலி ஆண்டு மன்றாட்டு. எங்கள் விண்ணக தந்தையே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள உம் திருமகனும் எங்கள் சகோதரரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையும் தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் ஏற்றி வைத்துள்ள அன்பின் சுடரும் உமது ஆட்சியின் வருகைக்கான அருள்மிகு எதிர்நோக்கை எங்களிடம் தூண்டி எழுப்புவனவாக. நற்செய்தியின் விதைகளை அயராது பயிரிடுபவர்களாக உமது அருள் எங்களை உருமாற்றுவதாக. புதிய வானமும் வையகமும் வரும் எனும் உறுதியான எதிர்நோக்குடன் அவ்விதைகள் மனித குலத்தையும் அகிலம் முழுவதையும் உள்ளிருந்து உருமாற்றுவனவாக. அதனால் தீமையின் ஆற்றல்கள் அழித்தொழிக்கப்பட்டு உமது மாட்சி என்றென்றும் ஒளிர்வதாக. எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களிடம் விண்ணக கொடைகளுக்கான இயக்கத்தை இந்த யூபிலியின் அருள் தூண்டி எழுப்புவதாக. இவ்வருள் நம் மீட்பர் தரும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் உலகெங்கும் பரப்புவதாக. என்றென்றும்
போற்றுதற்குரிய எங்கள் இறைவனாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றென்றும் ஆகுக. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் மாறாதனையும் புகழும் மாட்சியுமே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியுமே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியுமே. தேவாதி தேவனி ஆராதனை, ராஜாதி ராஜனி ஆராதனை. தேவாதி தேவனி ஆராதனை, ராஜாதி ராஜனி ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா Hallelujah, 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 மரியாளின் மைந்தனி ஆராதனை, தாவீதின் மைந்தனி ஆராதனை. மரியாளின் மைந்தனி ஆராதனை, தாவீதின் மைந்தனி ஆராதனை. அப்ரகாமின் தேவனி ஆராதனை, ஈசாக்கின் தேவனி ஆராதனை. அப்ரகாமின் தேவனி ஆராதனை, ஈசாக்கின் தேவனி ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரலோக தேவனி ஆராதனை, பரிசுத்த தேவனி ஆராதனை. பரலோக தேவனே ஆராதனை, பரிசுத்த தேவனே ஆராதனை. உலகினை மீட்டவரே ஆராதனை, உயிருள்ள தேவனே ஆராதனை. உலகினை மீட்டவரே
ஆராதனை 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 இஸ்ரேலை காக்கின்றவர் கண்ணெய்வதுமில்லை உறங்குவதுமில்லை. நம்மை ஒவ்வொரு நாளும் காப்பதற்காகவும் நமது ஒவ்வொரு நாளும் வழிநடத்துவதற்காகவும் இந்த வெண்ணிற அப்ப வடிவில் நம் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி கூறக்கூடிய அருமையான தருணம். நமது மனதை அவரை நோக்கி ஏறெடுத்து ஒவ்வொரு நாளும் அவருக்காக நன்றி சொல்லக்கூடிய அற்புதமான நேரம். ஆண்டவர் நம் ஒவ்வொருடைய உள்ளத்தையும் தொட இருக்கின்றார். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை கரம் பிடித்து வழிநடத்தக்கூடியவர். இதோ இவர் நமது உள்ளத்திலும் உடலிலும் இரத்தமாகவும் சதயமாகவும் சேர்ந்து நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தக்கூடிய இருக்கக்கூடிய இந்த தெய்வத்திற்கு நன்றி செலுத்துவோம். இந்த தெய்வத்தை ஆராதிப்போம். ஆண்டவரை நாம் நன்றி செலுத்தும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது அவருடைய மாட்சிமை மிகுமை அடையதான எண்ணிலும் நாம் ஒவ்வொருவரும் மீட்படைவதற்கு மிக தேவைப்படுகிறது. ஆண்டவரை உற்று நோக்கி இந்த இருதய ஆண்டவரை நம் மனதில் நிறுத்தி நமது தேவைகளையும் நமது ஏக்கங்களையும் நமது மன்றாட்டுக்களையும் இந்த தருணத்திலே ஏறெடுத்து நாம் ஜெபிப்போம். இயேசுவின் திரு அன்பு பக்தர்களே, நம்மை அளவற்ற விதமாக அன்பு செய்து வரும் நமது ஆண்டவரின் திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறீர்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று நம்மை நோக்கி இருகரம் விரித்தவராய் இதயத்தை திறந்து காட்டும் அவரிடம் நம்மையே நாமே முழுவதுமாக ஒப்படைப்போம். மகா பரிசுத்த இயேசுவின் திரு இருதயமே, பாவிகளை தேடி வந்த தெய்வீக ஆயனே, மனிதன் மீது கொண்ட அளவில்லாத அன்பினால் உமது விண்ணக மகிமையெல்லாம் துறந்து இம்மன்னகத்தில் அடிமையின் கோலம் ஏற்றவரே, மணமக்களை மீட்க ஆவல் கொண்டு பாடுகளை ஏற்ற பேரன்பே, உம்மை போற்றி புகழ்கின்றோம். துன்பங்கள் நிறைந்த இதயத்தோடு இங்கு உம்மை நாடி வந்து உமது திரு பாதத்தில் வீழ்ந்து கிடக்கும் எங்களை பாரும். எங்களது துயரங்களிலிருந்து எம்மை காத்தருளும். புனித மார்க்ரித் மரியாளுக்கு தோன்றி தமது திரு இருதயத்தை திறந்து காட்டிய ஆண்டவர் கூறுவதை நினைவுகூறுவோமாக. மகளே, மனிதர்களை அளவற்ற விதமாக அன்பு செய்கின்ற எனது இதயத்தை பார். ஆனால் அதற்கு கைமாறாக அநேகரிடமிருந்து அறியாமையும் அலட்சியமே பெறுகின்றேன். இதனால் எனது திரு இருதயம் எவ்வளவோ நிந்தைக்கு உள்ளாகி வேதனைப்படுகிறது. நீயாவது எனக்கு பதிலன்பு காட்ட மாட்டாயா? எங்களை எப்போதும் அன்பு செய்து வரும் நல்ல மீட்பரே, நீர் எங்களுக்கு காட்டி வந்துள்ள அளவற்ற அன்பை முழுமையாக அறியாமல் இருந்ததற்காகவும் அறிந்தும் அலட்சியம் செய்ததற்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம். இன்றிலிருந்து உமது அன்புக்கு பதில் அன்பு காட்டி நன்றி உள்ளவர்களாக வாழ்வோம். இதயத்தில் அன்பும் தாழ்ச்சியும் சாந்தமுள்ள இயேசுவே, எங்கள் இதயம் உமது இதயத்தை போன்றதாக இருக்க தயை புரியும். இயேசுவின் மதுர திரு இருதயமே, ஸ்நேக கினிமயமே, தினமும் நீரிங்கள் ஸ்நேகமாயிருப்பே, தேவதயாநிதி தினமும் நீரிங்கள் ஸ்நேகமாயிருப்பே, தேவதயாநிதி. நன்மை மேல் நன்மை இன்றும் நீ செய்தாய், நாங்களோ தீமை செய்தோ. நன்றி இல்லாமல் உந்தை மறந்தோ, நான்
நான் இப்போதழுதோ நன்றி இல்லாமல் உந்தையை மறந்தோ நானே இப்போதழுதோ தாய் மறந்தாலும் நீ மறப்பாயோ தெய்வமக்கு இயல்பாமே தாழ்மையாய் பணியும் தாசர்கள் நாங்கள் தயை 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 சுவாமி தாழ்மையாய் பணியும் தாசர்கள் நாங்கள் தயை 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 சுவாமி. இத்திருத்தலத்தில் நாடி வந்த பக்தர்களின் குடும்பங்களுக்கு நீர் செய்திருக்கும் எல்லாவித நன்மைகளுக்காகவும் இயேசுவின் திரு இருதயமே உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம்மை மன்றாடும் அனைவரையும் உமது திருக்கரத்தால் ஆசிர்வதித்து அவர்கள் வேண்டும் வரங்களை தந்து வருவதற்காகவும் இயேசுவின் திரு இருதயமே உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திருத்தலத்தை நாடி வரும் பக்தர்களுக்கு அற்புதமான விதத்தில் அவர்கள் மன்றாடி கேட்ட காரியங்கள் நடைபெற்று வருவதற்காக இயேசுவின் திரு இருதயமே உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திருத்தலத்தில் மன்றாடும் யாவருக்கும் நிறைவான மகிழ்ச்சியை நல் வாழ்வையும் தந்து வருவதற்காக இயேசுவின் திரு இருதயமே உமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் இயேசுவின் திரு இதயத்திடம் அடைந்துள்ள நன்மைகளுக்காக அமைதியாக நன்றி செலுத்துவோமாக. அனைவரும் எழுந்திருப்போம். எல்லாம் உமக்காக எல்லாம் உமக்காக எல்லாம் உமக்காக எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக. சிந்தனை சொல்லனைத்தும் இந்த செயல்கள் ஒவ்வொன்றும் இந்த சிந்தனை சொல்லனைத்தும் இந்த செயல்கள் ஒவ்வொன்றும் இந்த உடல் பொருளாவி முற்றும் இந்த உடல் பொருளாவி முற்றும் உன் புகழ் அதிமிக மகிமை எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக எல்லாம் உமக்காக. அனைவரும் முழந்தால் படிடுவோம். நமது திரு இறுதி அன்பில் நிலைத்திருந்தால் ஏராளமான வரங்களை பொழிந்தருளுவோம் என்று பக்தர்களுக்கு உறுதி வழங்கி எங்களது நிரந்தர அடைக்கலமாய் வீற்றிருக்கும் இயேசுவின் திரு இதயமே, பல்வேறு துன்ப துயரங்களால் வருந்தி
உம்மை நோக்கி கூவி அழைக்கும் இந்த அன்பர்களை பாரும். இத்தனை காலமும் உமது புனித இதயத்தின் அன்பினை உணராமல் தற்போது அன்பின் தாகத்தினால் உம்மை நாடி வந்திருக்கும் எங்களுக்கு உமது அருளாசிரை தாரும் சுவாமி. இயேசுவின் திரு இருதயமே உம்மை மன்றாடுகிறோம். எங்களது வாழ்நாளில் உம்மையே அன்பின் தலைவராக ஏற்று நீர் வகுத்து தந்திருக்கும் அன்பின் வள்ளி வாழ்க்கையை மேற்கொள்ளும் வரத்தை எங்களுக்கு தர வேண்டுமென்று இயேசுவின் திரு இருதயமே உம்மை மன்றாடுகிறோம். நாங்கள் கிறிஸ்துவ நெறிமுறைகளுக்கு மாறாக செய்திருக்கும் பாவங்களிலிருந்து எங்களை விடுவித்து நாங்கள் உமது திரு இருதயத்தின் அன்பில் மட்டுமே நிலைத்து வாழ வரமருள வேண்டுமென்று இயேசுவின் திரு இருதயமே உம்மை மன்றாடுகிறோம். உமது திரு இருதய நவநாளில் பங்கேற்கும் வரும் அனைவரும் மென்மேலும் உமது திரு இருதய பக்தியில் நிலைத்திடவும் இக்குடும்பங்களைச் சேர்ந்த அனைவரும் எல்லாவித உடல் மன ஆன்ம நோயிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியுடன் வாழ வரமருள வேண்டுமென்று இயேசுவின் திரு இருதயமே உம்மை மன்றாடுகிறோம். நாங்கள் ஈடுபட்டு வரும் தொழில் துறைகளில் முன்னேற்றம் காணவும் எங்களது பிள்ளைகள் சிறந்த ஒழுக்கமும் கல்வியும் பெற்று உமது திரு இருதய அன்பில் நிலைத்து வாழ்ந்திட வேண்டுமென்று இயேசுவின் திரு இருதயமே உம்மை மன்றாடுகிறோம். இத்திருத்தலத்தை நாடி வந்து உமது திரு இருதய அன்பில் ஆறுதல் பெற வந்திருக்கும் அனைவரின் வேண்டுதல்களையும் உமது விருப்பத்தின்படி நிறைவேற்றி நிறை ஆசி அருள வேண்டுமென்று இயேசுவின் திரு இருதயமே உம்மை மன்றாடுகிறோம். உலகெங்கும் வாழும் உமது திரு இருதய நண்பர்களுக்கு தேவையான எல்லா வரங்களையும் அளிக்கவும் குறிப்பாக அவர்களது மரண வேளையில் அவர்களுக்கு தவறாத அடைக்கலமாயிருக்க வேண்டுமென்று இயேசுவின் திரு இருதயமே உம்மை மன்றாடுகிறோம். நமக்காக தமது திரு இருதயத்தை திறந்து வைத்துள்ள இயேசு ஆண்டவரிடம் தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். இப்பொழுது நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். நம் ஒவ்வொருவரின் தேவையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கும் இந்த நேரத்திலே சிறப்பாக வேண்டுவோம். நமது வேண்டுதல்கள் எண்ணங்கள் ஒவ்வொன்றையும் இந்த நேரத்திலே கொண்டு வருவோம். நமது பிள்ளைகளை ஆசிர்வதிக்க வேண்டும் என்றும் சிறப்பாக இன்றைய நாளிலே தொழில் முன்னேற்றத்திற்காகவும் எல்லா தொழில்களிலும் முன்னேற்றத்திற்காகவும் ஜெபிப்போம். விவசாயம் மற்றும் சிறிய சிறிய தொழில் செய்யும் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க இருக்கின்றோம். அதே போன்று இன்றைய நாளிலே தங்களது தேர்வை தொடங்க இருக்கின்ற 10ஆம் வகுப்பு மாணவியருக்காகவும் எழுத முடித்த 12ஆம் வகுப்பு மாணவியருக்காகவும் ஜெபிப்போம். நல்ல மதிப்பெண் பெற்று இந்த உலகத்திலே சிறந்த பிள்ளைகளாக விளங்க வேண்டும் என்று ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். இயேசுவே, இன்றைய நாளிலே உம்மை நோக்கி வந்திருக்கின்ற இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். தாவீதின் மகனே, எங்கள் மீது இரக்கமாயிரம். இயேசுவின் திரு இருதயமே, உமது அன்பிலே எங்களை காத்திரும்படியாக இந்த நேரத்திலே நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றோம். இயேசுவே, நாங்களும் உமக்கேற்ற பிள்ளைகளாக, உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்கும்படியாக இந்த நேரத்திலே சிறப்பான விதத்திலே மன்றாடுகின்றோம். அப்பா, உம்மிடம் மட்டுமே விடுதலை உண்டு என்று உம்மை தேடி வந்திருக்கின்ற இந்த மக்கள் அனைவரையும்
எங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று மொழிந்த அன்பு இயேசுவே, நற்கருணை நாதரே, எங்களது பிள்ளைகளே உமது கரத்திலே கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இவர்கள் நல்லபடியாக தேர்வினை எழுதி நல்ல மதிப்பெண் பெற்று இந்த சமூகத்தில் எடுத்துக்காட்டான வாழ்வு வாழ ஆசீர்வதியும். அன்பு தகப்பனே, இதோ இந்த பிள்ளைகள் இயற்கை மீது இதோ தாகம் கொண்டவராக, இயற்கையை அன்பு செய்வர்களாக, இயற்கையை வளர்ப்பவர்களாக மாற்றியருளும். ஆண்டவரே, நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் நீங்கள் செழிப்பா என்று சொன்ன அன்பு தெய்வமே, எங்கள் குடும்பங்களை உமது கரத்திலே கொடுத்து ஜெபிக்கின்றோம். எங்கள் குடும்பத்தில் வளர்ச்சியை தாரும். ஆண்டவரே, எங்களது தேவையை சந்திக்கும்படியாக இந்த நேரத்திலே சிறப்பான விதத்திலே வேண்டுகின்றோம். ஆண்டவரே அப்பா, எங்களது தொழிலை ஆசீர்வதிக்கும்படியாக, ஆண்டவரே தொழிலை முன்னேற்றத்தை தரும்படியாக, அப்பா கடன் பிரச்சனை இந்த விடுதலை தரும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே அப்பா, அதே போன்று ஒவ்வொரு காரியத்திலும் உம்மிடத்தில் வேண்டுகின்ற எல்லா தேவைகளையும் அறிந்த தேவனாய் இருக்கின்றேன். அதை நிறைவேற்றி எங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்பா, எப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இரண்ட வேண்டுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் என்று சொன்ன அன்பு தகப்பனே, அப்பா தூய பவுடியார் வாழ்விலே அவர் எவ்வாறு தன்னுடைய பணி வாழ்வை செவனே செய்தார், அதே போன்ற நாங்களும் எங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி உமது பணியை செவனே செய்வதற்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க. ஆண்டவரே அப்பா, இந்த நேரத்திலும் கூட திருமண காரியங்களுக்காகவும் நல்ல உடல் உள்ள சுகத்திற்காக வேண்டுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, குடும்பத்திலே அமைதியும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்து வழிநடத்துங்க. ஆண்டவரே, உமது அன்பும் பராமரிப்பும் எங்கள் குடும்பத்தை தரும்படியாகும். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் எங்கிருந்தாலும் வளமோடும் நலமோடும் இருக்கும்படியாகும், நல்ல உடல் சுகத்தோடு இருக்கும்படியாகும், எங்களது பேர பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாகும் இந்த நேரத்திலே சிறப்பான விதத்திலே வேண்டுகின்றோம். அன்பு தகவனை, இதோ எங்கள் மனதில் உள்ளத்தில் இருக்கின்ற எல்லா வேண்டுதலுக்கும் கனிவாய் செவி சாய்த்து மீண்டும் இந்த திருத்தலத்தை நாங்கள் நாடி வந்து உமக்கு நன்றி செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக மாற்றும்படியாகும் இந்த நேரத்திலே சிறப்பாக விதத்திலே வேண்டுகின்ற ஆண்டவரே அப்பா, நாங்கள் வளமோடும் இன்னும் மகிழ்ச்சியோடும் வாழ இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் நல்ல மழையை கொடுத்து இந்த வெப்பம் தணிந்து நாங்கள் மகிழ்வோடும் நலமோடும் வாழ செய்தலும். ஆண்டவரே அப்பா, இந்த திருத்தலத்தை நாடி வென்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் பல வியாதிகளிலிருந்து விடுதலை பெற்று இவர்கள் வளமோடும் நலமோடும் வாழ செய்தலும். ஆண்டவரே, இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமணத்தை இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமேன். மானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக. குறைகள் நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவுக்கும் சுதனவுக்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி உண்டாகுவதாக தேவன் வாழ்க.
வானின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவின் திரு நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கும் ஜெபம். ஓ இயேசுவின் திரு இருதயமே, இன்று எங்கள் குடும்பத்தை உமக்கு சொந்தமாக்கி கொண்டு உமது அன்பின் இருப்பிடமாக தெரிந்து கொண்டேன். இக்குடும்பத்தின் மீது உமது இரக்க மிகுந்த அன்பை பொழிந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று முதல் நீரே எங்கள் குடும்பத்தின் அரசராகவும் தலைவராகவும் உற்ற நண்பராகவும் இருப்பீராக. உமது அன்பின் பராமரிப்பால் எங்களை காப்பாற்றி வழிநடத்தியருளும். இக்குடும்பத்தால் உமக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலும் உண்டாவதாக. நாங்கள் அனைவரும் அனைத்திலும் உமக்கும் உமது மறைபொருளாகிய திருச்சபைக்கும் கீழ்ப்படிந்து உமது இதயத்திற்கேற்ற நண்பர்களாக வாழ எங்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளை தாரும். நாங்கள் விசுவாசத்தில் உறுதிப்படவும் நம்பிக்கையில் வளரவும் என்றும் அன்பில் வாழவும் எங்களை ஆசீர்வதித்து அரவணைப்பீராக. மேலும் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான புண்ணியங்களான தாழ்ச்சி, சாந்தம், பொறுமை முதலிய நற்பண்புகளில் நாங்கள் சிறந்து விளங்கி மன ஒற்றுமையும் சமாதானமும் பெறுவோமாக. நாங்கள் அனைவரும் என்றும் இயேசுவின் திரு இருதயத்தையும் மரியாளின் மாசற்ற இருதயத்தையும் அன்பு செய்து வருவோமாக. ஆமென். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தீபாவல்லமை தர வேண்டும். தீபாவல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தீபாவல்லமை தர வேண்டும். தேவவல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை
வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நாம் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். இயேசுவின் மகா பரிசுத்த இருதயமே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மார்கரித் மரியம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆலயத்திலே நினைவு சின்னங்களோடு வீற்றிருக்கும் 40 புனிதையர்களே, புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். என்றும் அன்புமயமாய் விளங்கும் இயேசுவின் திரு இருதயம், இந்த நாளில், இந்த நவநாளிலே பங்கேற்றிருக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் அனைத்து நன்மைகளும் நிறைவாய் வழங்கி நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவின் இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையே, என் நம்பிக்கையே, உமது பேரில் வைக்கின்றேன். இயேசுவின் இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையே, என் நம்பிக்கையே, உமது பேரில் வைக்கிறேன். இயேசுவின் இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையே, என் நம்பிக்கையே, உமது பேரில் வைக்கின்றேன். இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள் மையமே, உங்கள் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, என்றும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. நாங்கள் கூறிடும் குரலை கேட்பதற்கு இந்த கோவிலில் தெய்வம் உண்டு. நாங்கள் கூவிடும் குரலை கேட்பதற்கு இந்த கோவிலில் தெய்வம் உண்டு. இயேசுவின் இருதயமே, என்றும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. மரியே வாழ்க. மரியே